அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகின்றது. நிகழ்ச்சியில் எங்களோடு கலையத்தில் தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமா மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனஞ்சானி. வணக்கம் அரசு. வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனஞ்சானி. வணக்கம் மாஸ்டர். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனையின் ஆசிரியர் தலையங்கம் இறமையில் உறுதியாக செயல்படும் மக்களை படைப்பலத்தால் வெல்ல இயலாது, இதுவே இஸ்ரேல் ஹமாஸ் யுத்த நிறுத்தம் தரும் செய்தி. கூறுங்கள் மாஸ்டர். இந்த வாரம் ஒரு முக்கியமான வாரமாக இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை 15 மாதங்களாக வெளிப்படையான இன அழிப்பாக பலஸ்தீனிய மக்களை அவர்களுடைய உயிராக இருந்தாலும் சரி, உடைமைகளாக இருந்தாலும் சரி, நாளாந்த வாழ்வாக இருந்தாலும் சரி, எதையுமே கவனத்தில் எடுக்காத விதம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் இனஅழிப்பு செய்தோ அதே மாதிரியாக இனஅழிப்பு செய்து கொண்டிருந்த இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஒரு யுத்த நிறுத்தத்துக்கு இணங்கி இருக்கின்றது. அதில் உண்மையில் ஹமாஸுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அதில் கைதிகளை விடுவிக்கிற விடயத்தை எடுத்தாலும் அவர்கள் மிகவும் உறுதியாக ஒரு இஸ்ரேலிய பெண் கைதியை விடுவிப்பதாக இருந்தால் 50 பலஸ்தீனிய கைதிகளை இஸ்ரேல் விடுவிக்க வேண்டும் என்று நிபந்தனை வைத்திருக்கின்றார்கள். அதே மாதிரி ஒரு ஆண் கைதி விடுவிப்பதாக இருந்தால் 30 பேர். எல்லா விஷயத்திலும் எல்லா நிலையிலும் அந்த மாதிரியான ஒரு விதாசாரத்தில் கைதிகளை விடுவிப்பதன் மூலமாக இஸ்ரேல் ஹமாஸ் இயக்கத்தை அழித்திடலாம் என்று சொல்லி கண்ட கனவையே பகல்கனவாக்கின்றார்கள். அவர்கள் பிடித்து வைத்த இந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாம் விடுவிக்க வேண்டிய நிலை வருகின்றது. அதே நேரத்திலே இதை 42 நாட்களுக்கு முதற்கட்டத்தில் அமைத்திருக்கின்றார்கள். அந்த 42 நாட்களுக்குள் 19ஆம் தேதி 3 பேரை மட்டும்தான் முடிப்பார்கள். 3 பேரை முடித்ததற்கு பிறகு அந்த ஒவ்வொரு வார முடிவிலும் அவர்கள் கட்டம் கட்டமாக விடுவிக்க இருக்கின்றார்கள். அதுபோல காலப்போக்கில் இஸ்ரேலிய படைகள் பலஸ்தீனத்திலிருந்து வெளியேறதை பொறுத்தும் அதே நேரத்தில் பலஸ்தீனிய மக்கள் அவர்கள் இடம்பெயர்ந்து சென்ற இடங்கள்ல இருந்து திரும்பவும் மீள்குடியேற்றம் செய்வதை பற்றியுமான நிபந்தனைகள் எல்லாம் உள்ளடக்கியதாகத்தான் அமைந்திருக்கின்றது. இது ஒரு மிக பெரிய ஒரு பாடத்தை கொடுக்கிறது. அதாவது நாங்கள் உள்ள உறுதியுடன் இந்த மண் எங்களின் சொந்த மண், இதுதான் பொது ரத்தினதுரை ஒரு வரியிலே சொன்னார், இந்த மண் எங்களின் சொந்த மண் என்று. அந்த உறுதியுடன் எந்த இழப்பையும் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு மன உறுதியுடன் மக்கள் இருக்கின்ற பொழுது அந்த இறமையில் உறுதியாக செயற்படும் மக்களை படைப்பலத்தால் வெல்ல இயலாது என்றதை வழிகாட்டியிருக்கின்றது. அதாவது பிரதானமான ஒரு செய்தியாக இருக்கின்றது. எப்பயும் நாங்கள் ஒன்றில் உறுதியாக இருக்கின்ற பொழுது அந்த உறுதியுடன் நேர்மையும் உண்மையுமான முறையிலே அர்ப்பணிப்புடன் செயற்படுவமாக இருந்தால் அது நிச்சயமாக அதற்குரிய இலக்கை அடையும். ஆனால் அதே நேரத்திலே 5-6 வருடங்களுக்கு பின்னர் இந்த திட்டத்தின்படி இஸ்ரேல் இருதேச நிலையில் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்குமா, அந்த அங்கீகரிப்புக்கு தங்களுடைய இறமை இழப்பு ஏற்படுவதை பலஸ்தீனியர்கள் அங்கீகரிப்பார்களா, இந்த கேள்வியெல்லாம் இருக்கிறது. ஆனபடினால்தான் நாங்கள் இது இந்த தமிழ் சினிமா படம் ஒன்றிலே அந்த அலைகள் ஓய்ந்து நீராடுவதாக கூடிய காரியம் என்ற கேள்வி கூட போட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த காலத்துக்களில் எப்படியெல்லாம் அலைகள் எழுப்ப போகுதுன்னு தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் உண்மை, இந்த தற்காலிகமாக ஏற்பட்டிருக்கின்ற இந்த யுத்த நிறுத்தத்தை இலங்கையில் இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகள் எங்கென்றாலும் ஒன்று இருந்தால் அதை ஒரு முடலாகத்தி கொண்டு பேசுகிறார்,
அதுதான் அவருடைய வழக்கம். அந்த வகையிலே வந்து இப்பொழுது ஈழத்தமிழுடைய தேசிய பிரச்சனைக்கு இந்த இருதேசம் ஒரு நாடு தீர்வுகளே பேச வழிக்கிடுவார்கள். அதுக்கு தான் ஏற்கனவே இதிலேயே சுட்டிக்காட்டுகிறோம். ஈழத்தில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை தொன்மையின் தொடர்ச்சியுமான இறைமையுடன் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்ரேல் அப்படி அல்ல. இஸ்ரேலில் வந்து கிட்டத்தட்ட 985 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர்கள் தங்களுடைய தாயகத்திலே வந்து முள்குடியேற்றம் பெற்ற ஒரு வரலாறு இருக்கின்றது. அவை அந்த வரலாறு கட்டமைக்கப்பட்ட விதமும் எங்களுடைய வரலாற்றுக்கும் இடையிலேயே நிறைய வேறுபாடு இருக்கின்றது. அந்த வேறுபாடின் அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய இறைமையின் அடிப்படையில் நாங்கள் பேச வேண்டுமே தவிர, இது என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், இங்க வந்து நொர்தன் ஐலண்ட்ல வந்து அந்த நேரத்துல 21ஆம் ஆண்டு இனத்துவ சிறுபான்மையினங்களுக்கு நாங்கள் சலுகை கொடுக்கிறோம்னு சொன்ன உடனே அங்க வந்து உடனடியாக நாங்கள் சிறுபான்மையினம் எங்களுக்கு சலுகை தாங்கன்னு சொல்லி சிங்கள மக்களுக்கு எங்கள் சிறுபான்மையினம் என்று பிரகடனப்படுத்தி கொடுத்தா நாங்கள் தான். அதே மாதிரி வந்து மார்ட்டின் லூதர் கிங் அமெரிக்கால வந்து அந்த அமெரிக்க அரசியல் சூழலுக்கு ஏற்ப வந்து அகிம்சை போராட்டத்தை முன்னெடுக்கிறாருன்னு அந்த சிறுநாயகம் கொண்டு வந்து அகிம்சை போராட்டத்தையும் முன்னெடுத்து கொண்டு போகிற வரலாற்றுக்குள்ள வாரம். அதே மாதிரியாக ஒவ்வொரு விஷயம் அதில் பேசிக்கொண்டிருக்க நேரம் இல்லை. அந்த வகையில பார்க்கின்ற பொழுதுதான் நாங்கள் எங்களுடைய மண்ணுக்கான மக்களுக்கான அந்த தன்மையோட போகணும். இந்த நேரத்துல 2001ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி தான் பொங்கு தமிழ் நடைபெற்றது. இன்றைக்கு 24 ஆண்டுகள் ஆகிறது. இந்த சூழல்ல வந்து அந்த பொங்கு தமிழ் முடிவில் பல லட்சக்கணக்கான மக்கள், அப்பொழுது விடுதலை புலிகள் வந்து மிக பலமாக இருந்த காலமும் கூட. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பின்னணியில வந்து அவர்கள் வெளிப்படையாகவே சொன்னார்கள், இது மரபொழி தாயகம், இது எங்கள் தேசியம், இது எங்கள் தன்னாட்சி என்று. அதுக்காக பல்கலைக்கழகத்தில் அந்த பிரகடனத்தை குறித்த ஒரு நடுகள் நட்டிருக்கின்றார்கள். அந்த நடுகளுக்கு நேற்றைய 14ஆம் தேதி கூட பல்கலைக்கழக மாணவர்கள் அதுக்கு தங்களுடைய வணக்கத்தை தெரிவித்த படங்களை எல்லாம் பார்த்தோம். ஆகவே மக்கள் தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறார், எங்களை மக்கள், அதாவது தாயகம், தேசியம், தன்னாட்சி என்ற அந்த பின்னணி வந்து இறைமையுடன் கூடியதாக இருக்க வேண்டும் என்று, அந்த பின்னணியிலே எங்கள் மக்கள் சிந்திக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, மறுநாள் ஜனவரி 20ஆம் தேதி உலகத்திற்கு ஒரு சிக்கலான நாளாக வருகின்றது. என்னன்னு சொன்னால், ட்ரம்ப் வந்து அன்றைய தினத்திலே மிக ஆடம்பரமான முறையில் சம்பிரதாய பூர்வமாக பதவியேற்கின்றார். அவர் 2 விடயத்தை தான் செய்கின்றார். ஒன்று, வரி விதிப்பால் அந்த ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை எவ்வளவுக்கு விழுத்தி இயலுமோ உலகத்துக்கு விழுத்தி அவர்களை கடனாளியாக்கி தங்களுக்குள் உள்ளெடுப்பது. அப்படி இல்லைன்னு சொன்னால், அவர்கள் பலமாக இருந்தால் அவர்களோட வந்து நெற்பண்டு கரங்கூத்து அந்த பின்னணியில வந்து வர்த்தகத்துக்குள்ளாக அவர்களை கொண்டு செல்வதென்ற அந்த ஒரு முறையைத்தான் கையாளுகின்றார். அது அந்த பின்னணியில வந்து உலகம் முழுக்க அவருடைய ஆட்சி வந்து எப்படியதாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கிற ஒரு சூழல் இல்லை. தமிழ் மக்கள் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு தந்திரோபாய அரசாக வரப்போகுது ட்ரம்ப் அரசு. அந்த நேரத்தில் வந்து இவர்கள் பலம் பொருந்தி ஒரு பொது கட்டமைப்பை அமைத்து அந்த பின்னணியில துறைசார் பிரிவுகளில் அமைத்து செயற்பட்டால் ஒழிய இந்த ட்ரம்ப் ஆட்சியில வந்து அந்த காலத்தை எதிர்கொள்றது மிக கடினம் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று, என்ன இருக்குது என்று தெரியுது, அதை எதிர்கொள்றதுக்கு நாங்கள் ஆயத்த ஆக வேண்டுமே தவிர ஒரு பிரச்சனையும் வரும் பொழுது நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. இன்னொரு விஷயம், 5% சீனாவுடைய பொருளாதாரம் மொத்த பொருளாதார உற்பத்தி அமைந்திருக்கின்ற சொல்கின்ற பொழுது அது கடந்த ஆண்டை விட ஒரு சிறிது குறைந்திருக்கின்ற பின்னணியில் இருக்கின்ற பொழுது சீனா வந்து எப்பொழுதும் தன்னுடைய பொருளாதாரத்தை நிலைப்படுத்துவதற்கான பொருளாதார மையங்களை தேடுவார்கள். அப்படியான ஒரு தேடலுக்குள் தற்பொழுது ஸ்ரீலங்காவினுடைய அரசு தலைவர் அனுரகுமார திசுநாயக்க சீனாவுக்கு சென்றது. அவர்கள் அந்த பின்னணியிலே இலங்கையை ஒரு பலம் பொருந்திய ஒரு கூட்டாண்மையாக மாற்றுவதற்குரிய விதத்திலே எல்லாவற்றையும் செய்து கொடுத்திருக்கின்றார்கள். இவர்களும் அதனை ஏற்ற நிலையிலே அங்கு இன்னும் சீனாவினுடைய கிட்டத்தட்ட எல்லா துறையில இருக்கிற கம்பெனிகளையும் அரச நிறுவனங்களையும் கூட இலங்கையிலே முதலிட சொல்லி கேட்டு இந்த இலங்கைக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான அந்த கூட்டாண்மை பலப்பட்டிருக்கிறது. பங்காண்மைன்றது அது ஒரு கூட்டாண்மையா போயிட்டு, அப்ப 2 கூட்டாண்மை இருக்குது. ஒரு பக்கத்துல வந்து சீன ஸ்ரீலங்கா கூட்டாண்மை, மற்ற பக்கத்துல பாரத் ஸ்ரீலங்கா கூட்டாண்மை. பாரத் ஸ்ரீலங்கா கூட்டாண்மைக்காக வந்து பாரத பிரதமர் மோடி வந்து விரைவில் வந்து அங்க செல்ல இருக்கின்றார் என்று எல்லாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் வந்து தைவான தங்களுடைய சொந்த மாகாணம் என்று கூறிவிட்டு
விட்டு சீனாவுக்கு சென்ற அனுரகுமார திசுநாயக்க இந்த விதத்துல அமெரிக்காவோட ட்ரம்ப் ஆட்சி எதிர்கொள்ள போறார் என்ற பின்னணியில தான் ஸ்ரீலங்காவினுடைய பொருளாதார சிக்கலுக்கான எதிர்காலம் இருக்கிறது. அப்ப விதமான ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலையில் கேட்கல சீன தலைவரையும் சீன அரசு தலைவரையும் அனுரகுமார திசுநாயக்க அங்க அழைத்திருக்கிறார். அப்ப இந்த தன்மைகளுக்கு இடையில எப்படியாக நாங்கள் வாழப்போகிறோம் என்று அந்த நேரத்தில் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பினுடைய இணைப்பாளராகவும் சமூக நீதிக்கான செயற்பாட்டாளராகவும் இருக்கின்ற அருத்தந்தை மா சக்திவேல் அவர்கள் ஒரு அருமையான கேள்வியை கேட்டிருக்கின்றார். என்னென்றா, இப்படி எல்லா இடமும் சென்று எல்லா நாடுகளோடும் மண்டியிட்டு நாட்டின் நிலைமைய அரசியலை வளங்களை தாரவாத்து சமரசம் பேசி ஒப்பந்தங்களை செய்கிற ஸ்ரீலங்கா அந்த நாட்டினுடைய வரலாற்று பாரம்பரியத்தை கொண்ட மிக நீண்ட வரலாற்று பாரம்பரியத்தை கொண்ட தேசிய இனமாக இருக்கிற தமிழர்களோடு மாத்திரம் ஏன் ஒரு அரசியல் ஒப்பந்தம் செய்கிறார்கள் இல்லை. அந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கானவர்கள் தமிழர்களும் சிங்களர்களும் பாதுகாக்க வேண்டிய தீவது. அப்ப தமிழர்களோட ஏன் அந்த ஒப்பந்தத்தை செய்யாமல் யார் பாதுகாக்க வேண்டுமோ யார் துணியாணிக்க வேண்டுமோ அவர்களோட எந்தவித அரசியல் ஒப்பந்தங்களையும் செய்யாமல் ஏன் ஓடித்தீர்கள் என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார். அவர் கேட்டதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இப்போ வவுனியால நடந்த அனுரகுமார திசுநாயக்காவுடைய இந்த தேர்தல் பரப்புற கூட்டத்தில் அரசியல் கைதிகள் இருக்கின்றார்கள், நாங்கள் தெற்கு அவர்களை விடுவிப்பதற்கு எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்காது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களை விடுவிப்போம் என்று சொன்ன அதே அனுரகுமார திசுநாயக்காவினுடைய நீதி மற்றும் நல்லிணக்கத்துக்கான அமைச்சர் என்ன சொல்லி இருக்கின்றார் என்று சொன்னால், அரசியல் கைதிகள் யாருமே இல்லை என்று கூறியிருக்கிறார். அதையும் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்ற அருத்தந்தை சக்திவேல் அவர்கள் 10 பேர் அளவிலே இப்ப அரசியல் கைதிகளா இருக்கிறார்கள். இவர்கள சில பேருக்கு ஏற்கனவே மரண ஆயுள் தண்டனையாக விதிக்கப்பட்ட தன்மைகள்லாம் கூட இருக்கின்றது. இவர்கள் அதுக்குரிய அந்த காலத்தை அனுபவித்ததுக்கு பின்னும் இன்னும் சிறையில் இருக்கின்றார்கள். அப்ப இவர்களை அந்த சிறைக்குள்ளேயே அப்படியே கொலை செய்வதற்கான ஒரு முயற்சியாக இப்படி கால திருப்பை செய்து அந்த விதமான ஒரு தந்திரத்தை கையாள்கின்றார்களா என்று சொல்லி அந்த விடயத்தில் தான் தற்போது வடக்கு கிழக்குல இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் கையெழுத்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதை சொல்லிக்க ஒரு முக்கியமான வசனம் சொல்லியிருக்கிறது, முழுவதும் போட்டிருக்கிறோம் இல்லை, ஆனா அது முக்கியமான வசனத்தை மாத்திரம் சொல்றோம். இவர்களின் வாழ்வை சிறைக்குள்ளேயே கொலை செய்ய முயற்சிப்பதாகவே தெரிகிறது. தமிழர் அரசியல் விடுவதற்கான செயற்பாட்டினை போராளிகளும் மாவீரர்களும் அரசியல் கைதிகளும் உயிர்ப்புடன் வைத்திருந்தனர். இன்றும் சோரம் போனவர்களை தவிர ஏனையோர் வைத்திருக்கின்றனர் என்பதை மறக்க முடியாது. இவர்களை தவிர்த்து அல்லது மறந்து விடுதலை அரசியல் செய்வது என்பது அரசியல் கொலைக்கோப்பாகும். எனவே அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி வடக்கு கிழக்கு நடக்கும் கையெழுத்து போராட்டம் மேலும் பலப்பெற வேண்டும். இது குறுகிய அரசியல் நோக்கங்களுக்கு அப்பால் ஈழத்தமிழ் மக்களின் தேசிய போராட்டமாக மேலெழ வேண்டும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்பை அவர் கூறியிருக்கின்றார். அது மக்கள் எதிர்பார்ப்பு என்று சொல்கின்ற அந்த தன்மையை தான் நாங்களும் கூறுகின்றோம். இந்த பிரச்சனை உடனடியாக ஒரு முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டிய பிரச்சனை என்பதை புலம்பெயர்ந்து வாழ்ற தமிழர்களும் தங்கள் நாட்டு அரசாங்கங்களுக்கும் தங்கள் நாட்டு மக்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. அதோட சேர்த்து 2890 நாட்களாக இந்த குளிருக்குள்ள வெயிலுக்குள்ள பனிக்குள்ள தெருவிலே இருந்து போராடி கொண்டிருக்கின்ற கிட்டிய குடும்ப உறுப்பினர்களை இழந்த தாய்மார் தந்தைமார் உறவினர்கள் இவர்களுக்கு அந்த நீதியை கோரி அவர்கள் தங்களை அமெரிக்காவுக்கு அலையுங்கள், நாங்கள் அமெரிக்காவில் சொல்கின்றோம் என்று கூட கடந்த வாரத்திலே வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள். அந்த விடயங்களையெல்லாம் அந்த மக்கள் உலகம் முழுக்க போய் தங்களுக்கு என்ன நடந்தது சொல்ல வேண்டும் என்ற துடிப்புல கூட இருக்கின்றார்கள். அப்ப இவற்றையும் கவனத்தில் எடுத்து இவற்றுக்கெல்லாமான ஒரு ஒரு செயற்திட்டத்தோட இந்த எதிர்காலத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்தினைத்தான் இன்றைய இந்த ஆசிரியர் சொல்ற அதே நேரத்தில் இந்த ஐரோப்பிய ஒன்றிய ஸ்ரீலங்கா அரசு தலைவர் தேர்தல் கண்காணிப்பு குழுவின் தலைவராக தூதுக்குழுவின் தலைமை கண்காணிப்பாளராக இருந்த நாச்சோ சான்சன்ஸ் அமோர் நேற்று 17ஆம் தேதி கொழும்புல அந்த அறிக்கையை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் அவர் சொல்லியிருக்கிறார், இந்த நிகழ்நிலை காப்பு சட்டத்தையும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தையும் நீக்குவது கருத்து சுதந்திர பாதுகாப்புக்கும் மக்கள் பாதுகாப்புக்கும் மிக முக்கிய
முக்கியம்னு சொல்லி இருக்கின்றார். அதாவது இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற மக்கள் வந்து தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய அரசாங்கங்கள் தங்களுடைய மக்களோட பேசி ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் சொல்லி இருக்கின்ற ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தேர்தல் கண்காணிப்பு குழு தூதுக்குழு தலைவர் சொல்லி இருக்கின்ற அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கருத்துடன் இந்த ஆசிய தினங்கள் நிறைய பெறுகிறது. இந்த பின்னணியில் வந்து ஒரு புதிய காலத்துக்குள் உலகம் செல்கின்றது. அந்த புதிய காலத்துக்குள் நாங்கள் செல்கின்ற பொழுது நாங்களும் புதிய சிந்தனைகளுடன் பயணிக்க வேண்டும். அதோட முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், அது நேற்றைக்கு அமெரிக்காவுடைய பிரியாவுடைய பெற்றுச் செல்கின்ற பிளிங்கன் வந்து மிக தெளிவாக கூறியிருந்தார். என்னென்றா, அவர்களால் இஸ்ரேலில் வந்து இதை நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கிறத பற்றி பேசுகின்ற பொழுது பல குழுக்களை தோற்றுவிப்பது, பல குழுக்களை தோற்றுவிப்பதன் மூலம் ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு தலைமையை வந்து உச்சப்படுத்துவது, அந்த தலைமையை உச்சப்படுத்துவதன் மூலம் அங்கு வந்து முடிவெடுக்க முடியாத, தீர்மானம் எடுக்க முடியாத சூழலை உருவாக்குவது. இத்தகைய தன்மை இன்றைய அரசியலாக இருப்பதால் அவர்களை தான் செய்தவர்களுக்கு அது இன்றைக்கு வளர்த்த கடா மார்புல வாஞ்ச பிரச்சனையா இருக்குது. இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லது நாடுன்னு வள்ளுவர் அப்பயே சொன்னார். எங்கேயாவது நாங்கள் பல்குழுவாக பிரிஞ்சோம்னு சொன்னால் பால் செய்யும் உட்பட தானாகவே வரும். பால் செய்யும் உட்பட தானாய் வந்துன்னா வேந்தலைக்கும் கொள்குறும்புன்னா அரசனாலே கண்டுபிடிக்க முடியாத குற்றமெல்லாம் நடக்கும். சரி, அது இப்போ நடந்து கொண்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் திரும்ப வந்து வன்முறை கலாச்சாரம் தலை தூக்குற அளவுக்கு சில செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதுமாதிரி துக்ககரமான விடயமாக இருக்கின்றது பார்க்கின்ற பொழுது. அப்போ இதுகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது இந்த ஒரு ஒருங்கமைந்த ஒரு பொது வேலை திட்டம், ஒருங்கமைந்த ஒரு பொது கட்டமைப்பு. அந்த பொது கட்டமைப்புக்குள் எல்லோரும் சுதந்திரமாக வந்து சுதந்திரமாக போகக்கூடிய ஒரு சுதந்திர சுற்றாடல். இதுதான் இப்பொழுது தமிழ் மக்களுக்கு தேவையா இருக்கின்ற என்பது அந்த ஆசிரியர் கருத்து. நன்றி மாஸ்டர். புதிய சிந்தனையோடு பயணிக்க வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நீங்கள் கூறியது போல் பாலஸ்தீனம் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் நல்லொரு செய்தியை, நல்லொரு பாடத்தை கற்றுத் தந்திருக்கின்றது. நன்றி மாஸ்டர். அரசர்கள் உங்களிடம் வருகின்ற இப்ப மாஸ்டர் கூறிய இந்த விடயங்கள், அதாவது எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் ஒரே ஒரு நோக்கம், எங்களுடைய மண்ணை காப்பாற்ற வேண்டும், இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய. எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் பாலஸ்தீனத்தில், அந்த காசாவில் எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் நீங்களே அடிக்கடி கூறுகிறீர்கள், அவர்கள் அந்த பகுதியை விட்டு ஓடவில்லை. புதிய சிந்தனையோடு பயணிக்க வேண்டும் என்றால் இப்போ உலக ஓட்டத்தில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கின்றது. எவ்வாறு தமிழர்கள் ஒரு புதிய சிந்தனையோடு புதிய ஓட்டத்தோடு பயணிக்க வேண்டும்? நிச்சயமாக மாஸ்டர் கூறியது போல் ஒரு பொது கட்டமைப்பு முதலில் முக்கியம். அந்த பொது கட்டமைப்பின் ஊடாக செயல்படுவதாக இருந்தால் எவ்வாறு அதை நகர்த்தி செல்வது? இந்த விடயங்களை நாங்கள் புதிய சிந்தனையோடு நாங்கள் செயல்படாவிட்டால் இதே நிலைமையிலிருந்து நாங்கள் மாறப்போவதில்லை. எவ்வாறு மாறுவது? ஒரு சிக்கலான கேள்வி, சிக்கலான நிலைமை. ஏனென்று சொன்னால், கடந்த 15 வருடங்களாக இதற்கான விடைகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். விடைகள் வந்து இலகுவானது. அரசியலும் கூட இதுவரை காலமும் எல்லோரும் அரசியல் கடினமானது என்று நினைத்தார்கள். ஆனால் இந்த முறை நடந்த நாடாளுமன்ற தேர்தல் அரசியல் எவ்வளவு இலகுவானது என்பதை எங்கள் அரசியல்வாதிகளுக்கு தெளிவாக காட்டி சென்றிருக்கின்றது. அதே போலதான் இதுவும் இலகுவானது. நீங்கள் ஏனைய நாடுகளில் இருந்து பாடத்தை கற்றுக்கொண்டால் அனுபவம் தான் பாடமாக வருகின்றது. இந்த கல்வி முறையும் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், போரியல் கல்வி என்றாலும் கூட களமுனைகளில் கண்ட அனுபவங்கள் தான் பேர்ந்து பாடமாக விரிகின்றது. அந்த அனுபவங்களையும் மற்றவர்களின் நாடுகளில் இடம்பெறுகின்ற சம்பவங்கள் என்ற அனுபவங்களையும் கூட்டி கழித்து பார்க்க முடியாமல் அல்லது பார்க்க மறுத்து நிற்கும் ஒரு இனத்தை மீள கொண்டு வருவது என்பது மிகவும் கடினமான ஒரு விடயம். அல்லது அந்தந்த குழுக்களை தவித்து பயணிப்பதுதான் காலத்துக்கு சிறந்ததாக இருக்கு. ஆனால் நீங்கள் கூறியது போலதான் இந்த ஹமாஸை பாருங்கள், எத்தனை தலைவர்களை இழந்தார்கள், எத்தனை ஆயிரம் மக்களை இழந்தார்கள், எத்தனை தண்ணி இல்லை, குடிப்பதற்கு தண்ணி இல்லை, குடிப்பதற்கு உணவில்லை, ஃப்ரீஸ், அதாவது குளிரில் செத்தார்கள் 8 குழந்தைகள். வைத்தியசாலைகள் இல்லை. இந்த உலகத்துக்கு அவர்கள் தங்களோட குருதியையும் தங்கள் இழப்பையும் வியர்வையையும் கொடுத்து இந்த நாட்டுக்கு கூறினார்கள், இங்கு ஒரு இனப்படுகொலை நடைபெறுகிறது என்பதை கூறினார்கள். அதில் நின்று அவர்கள் விலத்தவில்லை. ஒரு தலைவர் இறந்ததும் விட்டுட்டு ஓடி வெளிநாடுகளுக்கெல்லாம் ஓடி சென்று அங்கிருந்து பேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் அவர்கள் போராடவில்லை. அந்த மண்ணுக்கு தான் நின்றார்கள்.
இன்றும் என்னென்று சொன்னால் ஒருவர் கூறுகிறார், கடந்த மே மாதம் கொண்டு வரப்பட்ட அதே பைடன் திட்டத்தை தான் இப்ப கொண்டு வந்திருக்கிறார். அந்த திட்டத்தை பைடன் முன்வைத்த போது நெத்தனியாவு சொன்னது என்னென்றால், திட்டம் தேவையில்லை, நான் ஹமாஸை தோற்கடித்து விட்டு கைதிகளை கொண்டு வருவேன். ஒரு வருடமாகிறது, உங்களால் கைதிகளை கொண்டு வர முடியவில்லை. அவர்களை நீங்கள் வீடியோவை பார்க்கலாம், அவர் வருகிறார்கள், மக்கள் இவ்வளவு ஆர்ப்பரித்து அவர்களுக்கு ஆதரவை கொடுக்கிறார்கள். அந்த ட்விட்டர் தளங்களில் பார்க்கலாம், அந்த போர் நிறுத்தத்துக்கு பிற்பாடு வருகிறார்கள், எல்லோரும் சேர்ந்து நின்றார்கள். உதாரணமாக பார்த்தா ஏமன் படையினரை பொறுத்தவரையில் அவர்களுக்கு உதவியாக நின்றார்கள், ஈரான் உதவியாக நின்றது. இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த போர் நிறுத்தத்துக்கு பின்னர் இந்த போர் நிறுத்தத்தில கலந்து கொண்ட, இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில கலந்து கொண்ட ஹமாஸின் ஹலிக் அல் ஹயா ஒன்றை தெரிவித்திருக்கின்றார். தங்களுக்கு துணையாக நின்ற ரஷ்யா, சீனா மற்றும் துருக்கி உட்பட எல்லா நாடுகளுக்கும் நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம் என்று அவர் கூறியிருக்கின்றார். இப்ப அவர்கள் அமெரிக்காவுடன் தான் பேசினார்கள். பேச்சுவார்த்தை யாருடன் நடந்தது? துருக்கியின் புலனாய்வுத்துறை தலைவர், எகிப்தின் புலனாய்வுத்துறை தலைவர், இஸ்ரேலின் 2 புலனாய்வு பிரிவின் தலைவர்கள், அமெரிக்காவின் புலனாய்வு தலைவர்கள், அதை விட கட்டார், எகிப்து என்று சொல்லி. ஆனாலும் அமெரிக்காவுடனும் பேசுகிறார்கள், ரஷ்யாவுடனும் பேசுகிறார்கள், சீனாவுடனும் பேசுகிறார்கள், எல்லாருடனும் தான் அவர்கள் பேசுகிறார்கள், தங்கள் நிலையில் நிற்கிறார்கள். இதுதான் அந்த முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், உலக ஓட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலக ஓட்டத்தை புரிந்து கொண்டால், இப்ப உதாரணமாக பார்க்கலாம், மிலிந்த மொரகொடவின் பாத் பாயிண்டர் என்ற ஒரு என்ஜிஓ. அந்த என்ஜிஓவை நீங்கள் இப்ப ஒன்று தேவையில்லை. அந்த என்ஜிஓ 2008 துறக்கப்பட்டது. அந்த என்ஜிஓவுக்குள் போய் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நீங்கள் பார்த்தாலே அதோட திங்க் டேங்க் உங்களுக்கு அந்த ஒன்றே உங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லித்தரும். நீங்கள் எப்படி இயங்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லிக் கொடுக்கும். அது 2015 2 ப்ராஜெக்டை திறந்தார்கள். ஒன்று சீனாவுடனான அதாவது சைனா ஸ்ரீலங்கா கோஆபரேஷன் ஸ்டடிஸ் சென்டர். 2வது இந்தோ லங்கா இனிஷியேட். அதாவது ஒரு பிராந்தியத்துக்கு 2 நாடுகள் வல்லாண்மை உள்ளதாக இருக்கணும் என்று சொன்னால் அவர்கள் ஒருபோதும் ஒன்றுடன் இணைந்து இயங்கவில்லை. 2ஐயும் வைத்தார்கள். ஏன் என்று சொன்னால் ஒன்றோடு இயங்கலாம், ஏனென்றால் உங்களுக்கு நல்ல விவரம். ஆனால் உங்களால் பாகையின் பண்ண முடியாது. ஒருவருக்கு நின்று விட்டால் அவங்களுக்கு நீங்கள் என்னுடன் தான் நிற்கிறீர்கள், உங்களால் பாகையின் பண்ண முடியும். அது இவர்களுக்கு விளங்கும், இந்த தமிழ் அமைப்புகளுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ விளங்கும், அவர்களுக்கு எல்லாம் விளங்கும். ஆனால் தங்களுக்கு ஏன் பிரச்சனை? தங்கள் இதே சிக்கலானது அவர்களுக்கு தெரியும். இப்படி நிக்க சரியான மதிநுட்பம் வேணும், சரியான அல்லது அரசியல் முதிர்ச்சி இல்லை என்று கூறலாமா? உண்மையில் அரசியல் முதிர்ச்சியும் இல்லைத்தான். ஏனென்று சொன்னால், அரசியல் செய்வதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை வைத்துக் கொண்டே அதில் என்ன நடைபெறுகிறது என்பதை பார்த்து கொண்டே உங்கள் அரசியலை நகர்த்தி கொண்டு சென்றுவிடும். அதே போலதான் இது அனைத்துலக அரசியலை சொல்கிறேன். உள்நாட்டு அரசியல் என்பது மிகவும் விரைவாக நீங்கள் மக்களுடன் இணையுங்கள், என்ன தேவை என்பதை அறியுங்கள், அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு உள்ளுக்கு போங்கள், உங்களுக்கு வாக்குவிடும். அது வடிவாக தெரிந்தது கடந்த வருடம் இடம்பெற்ற பொது தேர்தலில். 2 அரசியலும் இலகுவானது. ஆனால் அதற்கு உங்களிடம் அந்த ஒரு அர்ப்பணிப்புள்ள இயங்கு தன்மை தேவை. மற்றது உங்களால் இந்த வேலை செய்ய முடியுமா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த இடத்தை விட்டு போய்விட வேண்டும். ஏனென்றால் இன்னொருவருக்கு அதை கொடுத்து விட வேண்டும். நான் ஒரு இடத்தை பிளாக் பண்ணி வைத்திருப்பதால் அந்த இனத்தில் இருந்து அந்த காலத்தையும் வீணடித்து அந்த இனத்துக்கும் செய்கிற ஒரு நாசமாகத்தான் இருக்கு. நன்றி அரசர்களே, நிச்சயமாக நிறைய ஒரு பாடம் தந்திருக்கின்றது. மாஸ்டர், நீங்கள் கூறினீர்கள் பொது கட்டமைப்பு தொடர்பாக கூறும் பொழுது எவ்வாறு, இப்ப உங்களுக்கு தெரியும், ஆயுத போராட்டம் நடைபெற்றது. ஆயுத போராட்டத்தில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். நாங்கள் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும், இல்லையென்றால் நாங்கள் அதிலிருந்து நகர்ந்து செல்ல முடியாது. காசாவில் நடந்த சம்பவத்தை பார்த்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த மண்ணில் நின்று போராடி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஈழத்தமிழர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அடுத்த வழி என்ன? இப்ப ஜனநாயக வழியில் கூட புரட்சிகளை ஏற்படுத்தலாம். ஜனநாயக வழியில் உங்களுடைய
விருப்பங்களை வெளிப்படுத்துவதற்கும் உங்களுடைய இலக்கு என்ன என்பதை வெளிப்படுத்துவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. எவ்வாறு தமிழ் மக்கள் இங்கிருந்து சொல்வார்கள், ஒரு கதவு மூடினால் இன்னொரு கதவு திறக்கும் என்று சொல்வார்கள். ஆயுத போராட்டம் முடிந்திருக்கின்றது, எவ்வாறு அடுத்த கதவை திறப்பதற்கு என்ன வழி இருக்கிறது, யார் அதை நடத்த முடியும் என்றால் நகரவே முடியாமல் இருக்கின்றோம். 15 ஆண்டுகளாக அதே நிலையில் இருக்கின்றோம், ஸ்டாட்டிக். முதல்ல நாங்கள் ஒரு விஷயத்த கவனத்தில் எடுக்கணும். தமிழர்களுடைய மரபில தோல்வின்றது கிடையாது. தோல்வின்றது தமிழர்கள் இருக்கிற இல்லை, வெற்றி என்றும் இல்லை. நன்மைன்றதும் இருக்கிற இல்லை, தீமைன்றதும் இருக்கிற இல்லை, சரிபிள்ளைன்றது இருக்கிற இல்லை. தமிழற்ற மரபுல இன்னும் இருக்கின்ற முறைமையில் சிறத்தல். நாங்கள் ஒரு முறைமைகள் இருக்கிறோம். அந்த முறைமை எங்களுக்கான பாதுகாப்பு, எங்களுக்கான அமைதி, எங்களுக்கான வளர்ச்சியை தெரியுதுன்னா அது ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டம் பின்னடையுது, இருக்கிற நிலையிலிருந்து பின்னடை. அப்ப பின்னடைவு தான் எப்பயும் இருக்குமே ஒழிய தமிழற்ற மரபுல தோல்வி வெற்றின்னு வராது என்றால் அது வேற விஷயம். நாங்கள் இன்னொரு நிலையை பற்றி கேட்போம். அப்ப அந்த பின்னடை வருகின்ற பொழுது அந்த முறைமையில் நாங்கள் சிறக்கையில்தான் கருத்து. இருக்கிற முறைமையில ஒவ்வொரு நிமிஷமும் முறைமை மாறிக்கொண்டிருக்கும். இந்த உலகம் மாறும், உலகத்திலேயே பொருளாதாரம் மாறும், அரசியல் மாறும், சமூகம் மாறும், முறைமை மாறிக்கொள்ளும். அப்ப அந்த முறைமையில் சிறத்தல் என்று சொல்லுவாப்பின்னு சொல்லும். 2 விஷயம் இருக்கு. ஒன்று உள்ளது சிறத்தல், முறைமையை சிறத்தல். உள்ளது சிறத்தல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கான ஒரு ஆற்றல் இருக்குது. அது என்னன்னு எங்களுக்கு தெரியும். அதுங்கட பொதுவாக ஆர்வமாக தான் இருக்கும். ஆர்வத்துக்கெல்லாம் அந்த ஆற்றல் வேறும். ஒருவர் விளையாட்டில் ஆற்றல் காட்டுவார், ஒருவர் கல்வியில் ஆற்றல் காட்டுவார், இன்னொருவர் ஆய்வுகளில் ஈடுபடுவார், அப்படி இருக்கும். அப்ப அந்த எங்களோட ஆர்வத்தை நாங்கள் வளர்க்கிறோம். உள்ளது சிறத்த எந்த நேரத்திலும் சமுதாயத்துல ஒவ்வொருவருக்கும் இருக்கிற அவனுடைய வாழ்வை முன்னெடுப்பதற்கான ஆர்வத்தை நாங்கள் வளர்ப்பதற்கு பேர் உள்ளது சிறத்தல். உள்ளதை சிறப்பிச்சு கொண்டு போகணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா ஒன்றும் இல்லை. இதுதான் பதில். அதாவது ஒவ்வொருவருடைய ஆர்வத்தை புரிந்து கொள்றோமா, அந்த ஆர்வத்தை வளர்க்கறதுக்கு என்ன செய்தோம், அது நாங்கள் ஒன்றுமே செய்யறது இல்லை. இப்போ விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது கூட அந்த விடுதலை போராட்டத்தில் தங்களுடைய இன்னுயிரையே அர்ப்பணிக்கிற அளவுக்கு அந்த போராளிகளுக்கு இருந்த ஆர்வத்தை புரிஞ்சு கொள்ள இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அதுதான் அந்த பிரச்சனையான பாரபடியம். அது எந்த காலம் குறுக்குடுக்கு இப்ப நாங்கள் பெருசாக தம்பட்டம் அடிப்போம், நாங்கள் பெரிய படித்தவர்கள், ஆண்டவர்கள், அது இது என்றெல்லாம் பெருசாக கூறுவ. சிறப்பிக்க முடியவில்லை என்றால் என்ன காரணம்? சிறப்பிக்க முடியவில்லை என்றதுக்கு காரணம் என்னென்று சொன்னால் ஒன்று வந்தது. இப்ப இதுல வீரகேசரியில் இதுக்கு ஒரு ஜெராட் டீனிஸ் மெண்டிஸ் என்ற ஒரு ஆய்வாளர் அந்த ஃபேக்டும் த பேலன்ஸ் அனாலிசிஸ் சொல்லி நடுநிலையில் ஒரு ஆய்வுகளை வெளியிட்டு கொண்டிருப்பாங்க. அவர்கள் போட்டிருக்கிற ஒரு ஆளுகை உலகளாவிய ஆரோக்கியத்தில் மூட நம்பிக்கை விஞ்ஞானம் என்ற ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையில கால் சாகன் என்றவர் 95ஆம் ஆண்டுல டிமோன் 100 வேர்ல்டு என்று சொல்லி எப்படி ஒவ்வொருவரும் ஒரு பூதங்கள் நின்று உலகத்தை அழிக்கின்றார் என்ற பின்னணியில அவர் எழுதின அந்த ஆய்வில அவர் சொல்ற விஷயம் என்னென்றால், மக்கள் தங்கள் சொந்த நிகழ்ச்சி நிரல்களை அமைக்கும் திறனை இழந்திருக்கும் போது அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்களை அறிவுபூர்வமாக வினவும் திறனை இழந்திருக்கும் போது நம்முடைய படிகங்களை பிடித்து கொண்டு பதற்றத்துடன் நமது சாதகங்களை பார்க்கும் போது எது நல்லது எது உண்மை என்பதை வேறுபடுத்தி பார்க்க முடியாமல் நமது விமர்சன திறன்கள் வீழ்ச்சி அடையும் பொழுது நாம் கவனிக்காமலேயே மூட நம்பிக்கை மற்றும் இருளில் மீண்டும் மூழ்கி விடுகிறோம். இப்ப இந்த வசனம் மிக முக்கியமானது. இந்த வசனம் என்னென்றால், நாங்கள் ஒன்று அந்த நிகழ்ச்சி நிரலை அமைக்கிற திறன் எங்களுக்கு இல்லைன்னு ஒண்ணு அதை அமைச்சு கொண்டே இருப்பான் உண்டு. அடுத்தது அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அறிவுபூர்வமாக வினவதற்குரிய அந்த திறனை இழக்க வச்சோம்னா அது போச்சு. அது என்னவா இருந்தாலும் சரி, கட்சியா இருந்தாலும் சரி, அமைப்பா இருந்தாலும் சரி, அல்லது ஆட்சியாளர்களா இருந்தாலும் சரி, இந்த நிலையை மக்களுக்கு ஏற்படுத்துவோமா இருந்தால் அவர்கள் ஒன்றை பற்றி பிடிச்சு கொண்டு அந்த பின்னணியில நாங்கள் செயற்பட வேணும். அப்ப நீங்க சொன்ன அந்த இயங்கியல் இல்லாத நிலைத்த தன்மைக்குள்ள போயிடுவார்கள். அப்ப அதுல இருந்து வெளிப்படுறதுக்குத்தான் ஐரோப்பான இயக்கத்தில் நாம் காணும் முக்கிய குறைபாடு அதன் துருவ முனைப்பான நாம் எதிர் அவர்கள் என்பதாகும். சத்தியத்தின் மீது நம்பிக்கை நமக்கு ஏகபோகம் இருக்கிறது என்ற உணர்வாகும். அப்படி வரைக்கும் நாங்க செய்யறான் சரி, எங்களுக்கு தான் அந்த உண்மை தெரியும், மற்றவனுக்கு தெரியாது, மற்றவன் சொல்லக்கூடாதுன்ற ஒரு உணர்வு வரும். அப்படி வருகின்ற பொழுது அதாவது இந்த முட்டாள்தனமான கோட்பாடுகளை நம்பும் மற்றவர்கள் முட்டாள்கள். இப்ப நாங்க சொல்றதுக்கு எதிராக அந்த கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்தார்கள், அவர்கள் அப்படியே சிந்திக்கிறவர்கள் இருந்திருவார்கள். அவர்கள் முட்டாள் எங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு வேணா குதிரை விட்டு கொண்டே இருக்கலாம். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் உணர்த்திறனுடையவராக இருந்தால் நாங்கள் சொல்வதை
சொல்வதை கேட்பீர்கள், இல்லை என்றால் நரகம் உங்களிடம் தான். இப்போ ட்ரம்ப் இதை தான் சொல்லிச்சுது. அதாவது வந்து இதுல சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை தான் மத்திய கிழக்குல வந்து நான் ஆட்சி பொறுப்பு ஏற்கல அங்க வந்து பிடிச்சு வைத்திருக்கிற கைதிகள் விடுவிக்கப்படாவிட்டால் மத்திய கிழக்கே நரகமா போயிடும். இதான் அந்த இப்படிதான் அந்த சர்வாதிகார தன்மையில் கட்டமைக்கப்படுறது. அந்த மத்திய கிழக்கு நரகமா போயிடும் அந்த வசனத்தையே சொன்ன. அப்ப இதுக்கு என்ன வழி என்று சொன்னா, இது ஆக்கப்பூர்வமான வழி இல்லை. அப்ப இதுக்கு என்ன வழி என்ற வினைத்திறனான விஞ்ஞான தொடர்பாடலானது வழியா கேட்டுக்கொள்ளுங்க. உயர்குடியினரை தவிர்த்து, உயர்குடியினர் இருக்கிறவர்கள் அதுக்கு கொண்டுவரப்படக்கூடாது. உயர்குடியினர் இருக்கிற கொண்டுவரப்பட்டு அவர்கள் சார்ந்து நிற்கின்ற தங்களுடைய தன்மைகளைத்தான் வெளிப்படுத்துவது, மக்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள். அப்ப உயர்குடியினரை தவிர்த்து சமுதாயங்கள் அர்த்தமுள்ள உரையாடலில் ஈடுபடுத்த வேண்டும். தலைவர்களும் கூட வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை மாதிரியாக கொள்ள வேண்டும். அப்ப வெளிப்படைத்தன்மையாக எல்லாரும் பேச ஆயத்தமா, எல்லாரும் நாங்கள் என்ன செய்யணும் வெளிப்படைத்தன்மையா சொல்லிவிடமா, ஒளிவரம் இல்லாமல் என்னத்துக்காக இந்த நாடகம் மாறுறோம்னு சொல்லிவிடமா, அப்படி சொல்லிச்சினோம்னா அது பயனுள்ளதாக அமையும். அதே நேரத்துல வெளிப்படைத்தன்மை ஒன்று வேணும், அதே நேரத்துல பொறுப்புணரும் வேணும். ஒன்று செய்யல நாங்கள் பேசிக்கலாம். இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு போய்க்கல கூட நாங்கள் மிகுந்த பொறுப்புணர்ச்சியோட நடத்தி கொண்டு போறாங்க. இந்த நாங்கள் சொல்ற ஒரு வசனம் கூட தாக்கத்தை ஏற்படுத்தும் எங்களுக்கு தெரியும். அந்த பொறுப்புணர்வை மாதிரியாக கொள்ள வேண்டும். கலாச்சார மரபுகளை மதிக்கும் அதே வேளையில் ஆதாரங்களில் தீர்மானங்களை வேறொன்றை செய்வதன் மூலமாக அவர்கள் பொதுமக்களின் நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும். நாங்கள் எடுக்கிற தீர்மானங்களுக்கு ஆதாரம் வேணும். இந்த விஷயத்தை இப்படி செய்யலாம், இந்த விஷயத்தை செய்யறதுக்கு இந்த வழி இருக்கு, இதுக்கு இந்த பொருளாதார முறைமை இருக்குது, இது அந்த மாதிரி இல்லாமல் இது கோணத்தோட இருக்கிறவன குதிரையில ஏற்றி நான் தான் தலைவன் என்று சொல்ற விளையாட்டை காட்டுறது. அப்படின்னா அவன் கோணத்தோட இருக்கிறான், அவன் மேலிருந்து பார்க்கையில மற்ற சிரிக்கிறவையில தான் செய்வான். அப்ப இந்த உண்மைகளுக்குள்ள போனோம்னா நாங்கள் சிறுக்கமா சொல்றோம், இதுதான் இந்த சயின்டிபிக் அப்ரோச்னு சொல்றது. அதாவது அறிவார்ந்த நிலை. இதுக்கு தான் நாங்கள் சொல்றோம். அதாவது துறைகள் கட்டமைக்கப்பட வேண்டும். என்னத்துக்கு இவ்வளவு பல்கலைக்கழகங்களை கட்டி வச்சுக்கொண்டு உலகத்துல வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் எல்லா உலகத்திலும் பல்கலைக்கழகங்களுக்கு செலவழிக்கிற காசுதான் கூட. சரியா? அந்த பல்கலைக்கழகங்களை இவ்வளவு கட்டி வச்சுக்கொண்டு இன்னத்துக்கு இந்த உலகம் இருக்குது. துறைசார் அறிவு, புற அறிவு, துறைசார் அறிவு அது போத்தான் வேணும். இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து வைத்திய குறிப்பு சொல்லி இல்லாது, ஆனா நீங்க ஊடகங்களை பாத்தீங்கன்னா அது நடக்குது. கார்டியாலஜிஸ்ட் இல்லாமலே அது மாத்திரம் இல்லை, உங்களோட உடம்பு எந்த உடம்பும் தாயும் பிள்ளையுமாக இருந்தாலும் கூட எனக்கு இருக்கிற உங்களோட உடம்பு இருக்காது. அப்ப இதுகளுக்கெல்லாம் தேவை என்னன்னா இந்த அறியாமையிலிருந்து வெளியால வர வேணும். விஞ்ஞான அதுக்குத்தான் இளமாக்களை சேர்க்கணும்னு சொல்றோம். அவங்களுக்குத்தான் நாங்கள் கூட அரசியல் விஞ்ஞானத்துல வந்து பல்கலைக்கழகங்கள்ல இருந்த காலம் வந்து இப்ப கிட்டத்தட்ட 24 வருஷமா ஆகுது. இப்ப 2000 வந்தவன்டா 2001 வந்து 24 வருஷம் முடியுது. 24 வருஷத்துக்குள்ள எவ்வளவு ஆயிரம் மாற்றம் வந்துட்டு அதுக்குள்ள எத்தனை நேரம் இளம் பிள்ளைகள் படிக்கிறாங்க. அப்ப என்ன செய்யணும்னா ஒவ்வொரு துறையிலும் அவங்கள இயங்க விடுங்க. அரசு இதுல இருக்குது. அரசு வந்து பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு விரிவுலாம் இருந்தது. பல்கலைக்கழகத்துல வந்து இங்க வந்து யாரையும் இப்படிச்சு அப்படிச்சேன்னு சொல்ல மாட்டான். நாங்கள் எப்படியும் செய்யலாம், எப்படியும் செய்யறதுக்குள்ள அவன் டிரெக்ட் பண்ணி இதை எந்த மாதிரி எந்த மாதிரி செய்வானே தவிர ஒரு கோர்ஸ் ஒர்க்குக்கோ அல்லது ஒரு ப்ராஜெக்டுக்கோ நீ இதைத்தான் செய்யணும்னு சொன்ன ஒரு பல்கலைக்கழகம் இருக்கா? படிப்பிச்சு போட்டு இந்த ஏரியால இதை செய்யுங்கன்னுவாங்க. அப்ப என்னண்டா நாங்கள் இந்த அறிவுரை சொல்றது, வழிகாட்டுறது, அப்போ சொன்ன மாதிரி நாங்கள் தான் சத்தியத்துக்கு ஏகபோகம் என்று சொல்றது, இந்த தன்மைகள் இருந்து விடுபட்டு மக்களாக நாங்கள் வாழ்ந்தோம் என்றால் இதயத்தில இருந்து பேச வேணும். சேர்த்துமே சார் நெடிலும் சொல்லுவேன். உங்களோட பேசுறோம்னா முதல்ல அந்த இதயத்துல அதான் கண்ணையும் பார்த்து பேசுறோம். உங்களோட கண் கொஞ்சம் சோர்வா இருந்தா என்ன நித்திரோல இல்லையா, சாப்பிட இல்லையான்னு கேட்போம். அப்ப இதயத்துல இருந்து பேசுங்க. தலைக்கு ஒரு பிளானை போட்டு வச்சுக்கொண்டு தலையில இருக்கிறத கொண்டு வந்து மக்களுக்கு செலுத்தாதீங்கன்றதான் சொல்ல வேணும். அது இன்றைக்கு முக்கியமா வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துல வந்து ஸ்ரீதரன் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துல தாங்கள் சமஷ்டி கேட்கிறேன்னு அந்த சமஷ்டிய போட்ட நூலையும் கொடுத்துட்டு போயிருக்கிறார் ஐரோப்பிய ஒன்றியத்துல. ஆனால் அதே சிறிதருக்கு தெரியாதா சமஷ்டி கேட்டு என்ன நடந்தது, சமஷ்டியை கேட்ட காரணங்கள் சொல்றாங்கன்னு தெரியாது. அது மாதிரி உலகத்துல முறைமையில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம் தெரிய இல்லையா? அப்படியான சூழ்நிலை இருக்கு இல்லையா? அப்ப நாங்கள் ஒவ்வொரு வசனங்களை தூக்கிக்கொண்டு ஒவ்வொரு சொல்லுகளை தூக்கிக்கொண்டு அந்த பின்னணியில வந்து அரசியல் நடத்த முடியாது. அதுக்கு இளம் சந்ததி வர வேணும், இல்ல தொழிலாளர்களுக்கு வர வேணும், மாணவர்களுக்கு வர வேணும். அதுக்குதான் பொதுக்கட்டமைப்பு வந்து வழிகாட்ட வேண்டும், மக்கள் வந்து அரவணைக்கப்பட வேண்டும், அதுக்குள்ள பொருளாதாரம் வளைக்கப்படுது. 15 ஆண்டு காலத்துல நாட்டினுடைய பொருளாதாரத்தை
தமிழ் மக்கள் வளர்ப்பதற்கு என்ன செய்திருக்கின்ற ஒரு கேள்வி இருக்குது. எங்களுடைய நாட்டின் பொருளாதார வளங்கள் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிற தூதரங்களுக்கு அறிவிச்சு அந்த பின்னணியில வந்து அந்த நாட்டில் என்னென்ன தன்மை இருக்குன்னு வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் வந்து அந்த வளத்தை இணைச்சமா, அப்படி வளர்த்தமா இல்ல குறையா சொல்லவில்லை. அது எப்பயும் வந்து ஒரு புலம்பெயர் சமுதாயம் ஒரு மண்ணில் வேர் கொண்டு எழும்பைக்குள்ள கணக்கு சிக்கல்கள் இருக்குது. அந்த சிக்கல்களை தாண்டி தான் எழும்பும். ஆனா இன்றைக்கு வந்து இளம் பிள்ளைகள் வந்து மேல வந்துட்டாங்க எல்லா இடத்திலும். நாங்கள் அதை செய்ய இயலாம இருக்கும். என்ன நாங்கள் புலம்பெயர்ந்து வந்து வாழ்ந்த சமுதாயம். அந்த பிள்ளைகளை விடுங்க, அவங்கள்ட்ட விடுங்க, அவங்கள்ட்ட விட்டு அவங்க செய்யட்டும். அவங்க செய்ய அவனை செவிக்கலாம். நீங்க பார்த்தீர்கள் என்றால் செயற்கை நுண்ணறிவு AI இதனூடாக இவ்வளவு விடயங்களை சாதிக்கிறார்கள். இவற்றை எளியவர்கள் துல்லியமாக அறிந்திருக்கிறார்கள். அதை எவ்வளவு சிறப்பாக பயன்படுத்தலாம், அது ஒரு சின்ன ஒரு உதாரணம். இதற்காகத்தான் நீங்கள் கூறுவது போல் துறைசார் நிபுணர்கள், எளியவர்களும் துறைசார் நிபுணர்களும் ஒன்று சேர்ந்தால் ஒரு சரியான வழியை கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல ஒன்று சொல்றது, இப்ப இருக்கிற AI ஜெமினியா இருந்தாலும் சரி, சட் இருந்தாலும் சரி, அதுல நீங்கள் போய் ஒருக்கா போட்டு பாருங்க. அது எவ்வளவு தவறான தவறுகளை எல்லாம் தமிழக தேசிய விடுதலை போராட்டத்தை பற்றி தந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னா அது உருவாக்கிகள் நாங்கள் அதில் பங்கு பெற்றில்லை. ஐரோப்பிய நாட்டில் இருக்கிறோம், அமெரிக்காவில் இருக்கிறோம், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறோம். ஆனா அது உருவாக்கில அதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. ஆனா அதுதான் இப்ப எல்லா பல்கலைக்கழகங்களும் ஊர்வலம் பெறுது. அப்ப ஒன்று நடந்து கொண்டிருக்கீங்களா அந்த நேரத்தில் நாங்கள் அதுல போய் அவங்களோட சேலஞ்ச் பண்ணி அதுல நீங்க அதுக்கு எதிர்த்து வாதிட்டீங்கன்னா அது என்ன சொல்லுவேன்னு சொன்னா, அதாவது தமிழர் வந்து 10ஆம் நூற்றாண்டுல இருந்து வந்தேன்னு சொல்லிச்சு. அப்ப 10ஆம் நூற்றாண்டுல இருந்தா நான் வைக்கியிருக்கேன். நான் சொன்னேன் இது தவறான கருத்து. ஆனா நாங்கள் வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல இருந்து வருகிறோம்னு சொன்னா திருப்பி சொல்லுது. எனக்கு தெரிந்த அளவில் நான் சொல்றேன், சரியா? ஆனா நீ சொல்றது எனக்கு என்னட்ட இல்லை, ஆனா நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். முடிஞ்சது கதை. அப்ப நாளைக்கு உலகத்துல இருக்கிறவனுக்கு எல்லாம் அப்ப இது தந்திரமாக வந்து அரசாங்கம் இந்தியா எல்லாம் சேர்ந்து அப்ப என்ன செய்யறாங்க? நாங்க என்ன செய்யறோம்? நாங்க பொருளாதாரத்தை வளர்க்கிறோமா, கல்வியை ஒழுங்குபடுத்துறோமா, அல்லது வந்து நிதித்துறையை தான் வளர்த்தெடுக்கிறோமா? அந்த சிக்கல் இருக்கு. என்ன குறையா சொல்லல, நடந்தது போட்டும், அது பிரச்சனை இல்லை. நாளைக்கு என்னன்ற முக்கியம், அது முக்கியமா வந்து என்ன பல்கலைக்கழகத்திலேயே விரிவுரையாளர் இருந்து அருசதை கூட சொல்லுவேன். என்ன சொன்னா எங்களுக்கு இடையில பல்கலைக்கழகத்துக்கு முடியல இப்ப கிட்டத்தட்ட வந்து 40-50 வருஷம் இடைவெளி வருது. ஆனா அவைக்கு இன்னும் 20 வருஷம் வேற இல்லை. 20 வருஷத்துக்குள்ள நிக்கணும். இங்கேயும் வந்து அந்த துறையெல்லாம் வேலை சொல்லிருக்கு. அதனால நான் சொல்றேன் என்னண்டா, ஒவ்வொருவரையும் நாங்க மதிக்கிறோம், ஒவ்வொருவரிலும் ஆற்றல் இருக்குது, ஒவ்வொருவரிலும் அனுபவம் இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன். இப்ப வந்து BTF வந்து ஒரு முயற்சியில் இறங்கி இருக்குது, மீள்குடியேற்றத்தை ஊக்கப்படுத்த வேணும். அந்த மீள்குடியேற்றத்தை ஊக்கப்படுத்துறதால மட்டக்களப்பு பகுதிகளில் நிலங்கள் வந்து வெறுமையா இருக்கிற சூழலை சனத்தொகை மாற்றுவதில் தாங்கள் வந்து அதில் அக்கறை எடுக்கணும்னு சொல்லி அந்த கதைச்சார்கள். அது நல்ல விஷயம். நாங்கள் நல்ல விஷயம் செய்யல, நல்ல விஷயம் தான் சொல்லுவோம். ஆனா அதை செய்யறது வந்து நீங்கள் எல்லாரையும் கட்டமைச்சு துறைசாராக்கள் அமைச்சு அதுக்குத்தான் உங்களை வானொலியில் வந்து பேசுங்கன்னு சொல்றோம். கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லி, எதிர்கேள்விகளுக்கு பதில் சொல்லி, சந்தேகங்களை தெளிவாக்கி அதை கொண்டு வர வேண்டிய உண்டு. மீள்குடியேற்றம் அவசியமான ஒன்றை தான் இருக்குது. ஆனா அந்த மீள்குடியேற்றத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு அமைப்புகளும் தங்களுக்கான நலன்கள் செய்ய பார்ப்பார்கள். அப்ப அது செய்யாம இருக்கிறதா இருந்தால் நீங்கள் தொடங்குற அந்த நல்ல விஷயத்தை நீங்கள் மக்களுடன் சேர்ந்து செய்யுங்கள். எத்தனை சொல்றோம், ஒவ்வொருவரும் நீங்கள் வேலை செய்யற ஒவ்வொருவருமே நாங்க போற்றுறோம். ஒற்று தமிழன் செயற்பாட்டு நிலையில இருந்து பிரிஞ்சாலும் தமிழருக்கு இழப்புத்தான். அவை செயற்படுற தமிழர்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு செயற்படுங்கள். அதுக்கு நாங்கள் பயப்பட வேணும். எங்களுக்கு ஒற்றுமைப்பட்டு நிற்காத நாங்கள் வந்து என்னென்று வந்து இந்த சிங்கள அரசையும் அதோட சேர்த்து நிற்கிற இந்த உலக நாட்டு அரசியல்களையும் இந்த மாதிரி நாங்கள் எதிர்கொள்ள போறோம். இதான் இன்றைக்கு இருக்கிற கேள்வி. கூறியது மிகவும் உண்மையான விடயம். அதாவது நாங்கள் விவாதிக்கும் பொழுது, கருத்து பரிமாறும் பொழுது அதிலிருந்து சில புதிய விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும், சிறிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய இலகுவான வழிகளை கண்டுபிடிக்கக்கூடிய. நாங்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும், அதை நீங்கள் பார்வையாளராக இருங்கள், எங்களுக்கு மட்டும்தான் அது மக்கள் கிரெடிட் தர வேண்டும் என்றெல்லாம் பார்க்காமல் மக்களுக்காக நாங்கள் செயல்படுகிறோம், எல்லோரையும் இணைத்துக் கொண்டு செயல்படுகிறோம் என்று நீங்கள் கூறுவது சரி. அடிக்கடி நாங்கள் இங்கே கூறியிருக்கிறோம், வந்து கூறுங்கள், உங்களுடைய திட்டங்களை வானொலியில் கூறுங்கள். மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு நாங்கள் குறையை நிறைவாக்குறதுக்கு தான் இங்கே பேசுவோமே தவிர செயற்பாட்டாளர்கள் யாரையும் விலகிச் செல்வதற்கு நாங்கள் பேசவில்லை. அதே மாதிரி தான் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து தாயகத்தில் வந்து செயற்பாட்டில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி,
நீங்கள் மேலும் நிறைவு பெறுவதற்கு குறைய நிறைவு செய்கின்றோம். அது எங்களுக்கு மேல பழி வந்தாலும் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுடைய எதிர்காலம் தான் எங்களுடைய எதிர்காலம். மக்கள், நீங்களும் மக்கள் தான், ஒவ்வொருவரும் மக்கள் தான். இது கிட்டு இங்கே கேர்னல் கிட்டவர்கள் இங்க இருக்கு எனக்கு சொன்னது, அதாவது முழு மக்களுக்குமான தேசிய விடுதலை போராட்டம் இது. அது முழு மக்களுக்குமான தேசிய விடுதலை போராட்டம் ஒவ்வொருவருக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருகளையும் வாழ வைக்க வேண்டிய தேவை இருக்குது, ஒவ்வொருகளையும் வழிப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. இதுல ஒன்றுமே இல்லை. இப்ப அதே நேரத்தில் நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு செயற்பாடும் இருக்கு. அது ஒருவருண்ட தொடங்கிட்டா அது அவர் தொடங்கினார்னு மற்றொருவரும் பங்கு பெற்ற இல்லை, அதுவும் இருக்குது. இப்ப நீங்க வானொலியில அது உதாரணம். இந்த வானொலி உயிரோட தமிழ் மக்களுக்காக தேசியத்துக்காக தொடங்கப்பட்ட உண்டு. ஆனா அவர்கள் தான் பார்க்கட்டும் மற்றவர்கள் வேடிக்கை பார்ப்பவர்களே தவிர பங்கு பெற்ற மாட்டார்கள். அப்ப நாங்கள் இப்ப பிடிஎஃப் இந்த மீள்குடியேற்றத்தை பற்றி பேசிக்கல அவர்களுடன் எல்லாரும் சேருங்கள் என்று தான் சொல்றோம். நீங்களும் பாருங்கள், மற்றவரும் சேருங்கள், இல்லாட்டி காரியம் வெற்றி பெறாது. அதுதான் நாங்கள் எடுத்து சொல்றோம். நன்றி மாஸ்டர். நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வர போன்றோம் அரசர்கள் என்று நாங்கள் உரையாடிய விடயத்தில் ஆரம்பத்தில் மாஸ்டர் கூறிய ஹமாஸ் தொடர்பாக கூறும்பொழுது, உங்களுக்கு தெரியும் பலஸ்தீனத்தில் காசா நிலப்பரப்பில் எத்தனையோ அமைப்புகள் இருந்தது. உங்களுக்கு தெரியும் எங்களுடைய போராட்டத்தில் நிறைய அமைப்புகள் இருந்தன, நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்த சம்பவங்கள் எல்லோருக்குமே தெரிந்தது. ஆனால் போராட்டம் முடிவுக்கு இப்போ 15 ஆண்டுகள் கழிந்திருக்கின்ற நேரத்தில் உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய போராட்டம் நடைபெறுகின்றது. கைதிகளை, அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள் என்ற போராட்டம் நடைபெறுகின்றது. பயங்கரவாத தடை சட்டம் அது தமிழ் மக்களுக்காக கொண்டு வரப்பட்டு அதை உடனடியாக நிறுத்துங்கள் என்று கூறப்பட்டு நிறைய சம்பவங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இப்ப மாஸ்டர் கூறிய விடயங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது சிறப்பிக்க முடியாமல் சரியான வழியை கண்டு செயல்பட முடியாமல் இருப்பதற்கு ஈகோ தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதா, அல்லது அரசியல் கட்சிகள் அந்த அமைப்புகள் இடையில் ஏற்பட்டிருக்கிற அந்த பிரிவால் தான் இதை இணைய முடியாமல் இருக்கிறதா? அந்த பிரிவு என்பது என்னென்றால் ஈகோ, அதுதான் முக்கியமானது. மற்றது பேராசை என்றும் கூறலாம். உண்ட தகுதிக்கு மீறியதை ஆசைப்படுவது, அதான் அந்த சிக்கல். உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கூறியது போலதான் 14 அமைப்புகளை, பலஸ்தீன அமைப்புகளை சீனா அழைத்து ஒற்றுமைப்படுத்தி இருந்தது. சீனா தான் சவுதி அரேபியாவையும் ஈரானையும் ஒற்றுமைப்படுத்தி இருந்தது. அப்போது கூட நாங்கள் ஒரு ஏமன் போரை கூட, சவுதி அரேபியா யுஏஇக்கு இடையிலான போரை கூட சீனா தான் முடித்து வைத்திருந்தோம். அப்போது நாங்கள் கூட இந்த வானொலி கிடைக்கும் போது தமிழ் அமைப்புகளையும் சீனாவுடன் கொண்டு சிலவளை அவர்கள் ஒற்றுமைப்படுத்தி இருப்பார்கள் ஒன்று. ஏனென்றால் உலகத்தில் பல ஒற்றுமைகளை அவர்கள், ஏனென்றால் 2 தத்துவம். மேற்குலகத்தின் தத்துவம் என்னென்றால் பிரித்து ஆளுவது. அப்ப பிரிவினைகளை தோற்றுவித்து விட்டால் தங்களுக்கு தேவையான நேரத்தில் ஒவ்வொரு தரப்பை வைத்து இன்னொரு தரப்பை அடித்து வீழ்த்துவது. அப்ப அதை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமைப்படுத்துவதுதான் எதிர்த்தரப்பின் தேவையாக இருக்க வேண்டும். அப்போ அவங்க ஒற்றுமைப்படுத்தினார்கள். அதுதான் இப்போதைய இந்த மத்திய கிழக்கில் ஏற்பட்ட மேற்குலகத்தின் தோல்விக்கு காரணம் அதுதான். இப்ப என்ன மூல காரணம்? இப்ப எங்களை யாரோ பிரித்து வைத்திருக்கிறார்கள், அது வடிவாக தெரிகிறது. பிரித்துத்தான் வைப்பார்கள் என்பது தெளிவானது ஒன்று. ஏதோ ஒரு சக்தி அதை பிரித்து வைத்திருக்கு. அதை ஒற்றுமைப்படுத்த வேண்டும். ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அந்த பிரித்தாளும் சக்திக்கு எதிரான சக்தியுடன் அதாவது ஒரு பேச்சு, ஒரு தொடர்பையாவது வைத்திருக்க வேண்டும். அது இல்லை. அப்ப உங்களுக்கு பிரிவினை இருக்கோ, உங்களை தேக்கி சேர்க்க வேண்டும் என்று யாரும் வரப்போவதில்லை. அதான் இந்த பிரச்சனை. பலருடனும் பேசும் போதுதான் உங்களுக்கு பலதரப்பட்ட அனுபவங்களும் அறிவுகளும் ஏற்படும். அவ்வாறு இல்லை. இப்ப நீங்கள் கூறியது போலதான் ஈகோ தான். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. மக்களுக்காக போராட புறப்பட்ட அமைப்புகள், அப்போ விடுதலை புலிகள் சரி, அது இயக்க மோதல்களில் தடை செய்த போது அதே துப்பாக்கியை மக்கள் மீது திருப்பினார்கள். அதே துப்பாக்கியை. எனக்கு இன்று வரையும் ஆச்சரியம். மக்கள் விடுதலைக்காக போராடியவர்கள் இவ்வாறு மக்கள் மீது திருப்பினார்கள். சரி, பிறகு ஒரு காரணத்தை சொன்னார்கள், நாங்கள் போராடி இருப்போம், விடுதலை புலிகள் தங்களை தடுக்கிறார்கள் என்று சொல்லி. விடுதலை புலிகள் தடுத்ததால் நாங்கள் போராடவில்லை அல்லது போராடியிருப்போம். இப்ப 15 வருடமாக விடுதலை புலிகள் இல்லை. ஆனா இந்த அமைப்புகள் இருக்கின்றன. டெலோ இருக்குது, இபிஆர்எல் இருக்குது, இபிடிபி இருக்குது, பிளாட் இருக்குது, எல்லா அமைப்புகளும் இருக்குது. விடுதலை புலிகளுக்கு மட்டும்தான் தடை, விடுதலை புலிகள் இல்லை. ஆனால் போராடவில்லை. அப்பவே தெரியும் இவர்கள் டுபாக்கூரர்கள் என்றால் அப்ப நீங்கள் என்னத்துக்காக போராடின? இப்ப உங்களை யாரும் போராட வேண்டாம் என்று தடுப்பதற்கு யாரும் இல்லை. நீங்கள் எல்லாம் பெரிய தளபதிகள், பெரும் போராட்ட வீரர்கள் என்றெல்லாம் அப்போது நாங்கள் சிறுவராக இருந்த போது, இதில் நான் பேர் கூற விரும்பவில்லை. இப்போது உங்க அரசியல்வாதிகளாக இருக்கிறவர்கள் அப்போது தளபதிகளாக இருந்தவர்கள் ஒவ்வொரு இயக்கத்தில். அவர்கள் ஒவ்வொரு சில சம்பவங்கள் வீரமரணம் அடைந்து அந்த
வித்துணர்களை விதைக்க வரும் போது இவர்களை பார்ப்பதற்காக நாங்கள் ஓடுவதுண்டு. ஓடிப்பென்று அதாவது ஒரு அபூர்வமாக பார்ப்போம். இவர்கள் எல்லாம் தளபதிகள் போராட்டத்துக்கு வந்தவர்கள். அவர்கள் தான் இன்று அரசியல் அடிமாடுகளாக இருக்கிறார்கள் என்னும் போது அதற்காட்டி பேசாமலுக்கு அதிர்ந்து விடலாம். அப்படியான ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதில் நீங்கள் கேட்டதைத்தான் நான் இப்ப கேட்கிறேன். இதில் ஈகோ என்பது அதுதான் அதாவது முக்கியமானது ஒன்று. நான் இருந்து விட வேண்டும், யாரும் வந்துவிடக் கூடாது என்பது. என்றால் தலைவர் ஒன்றை கூறினார், நான் என்று வாழாமல் நாடு என்று வாழுங்கள் என்று சொல்லி. ஆனால் அவ்வாறு யாரும் இருப்பதாக தெரியவில்லை. அது மட்டுமல்ல, நான் என்று இல்லாமல் நாம் என்று கூட இருந்திருந்தாலும் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது என்று. இப்ப நீங்க பாருங்கள், ஒரு தலைவர் இறந்த பிற்பாடு எத்தனை தலைவர்களை ஹமாஸின் தலைவர்களை கொண்டார்கள். ஹிஸ்புல்லாக்கள் கிட்டத்தட்ட 178 தலைவர்களையும் தளபதிகளையும் இழந்திருக்கிறது இந்த மோதலில். ஆனால் பின்வாங்கவில்லை. அவர்கள் கூறுகிறார், இன்னொன்றை அந்த ஈரான் பேராசிரியர் ஒன்றை கூறுகிறார், அவர்கள் இலகுவாக நிரப்பி விடுகிறார்கள் அந்த இடங்களை. ஏன் இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று குழந்தையாக இருந்தவன் இன்று நிற்கிறார் அதில். ஆனால் அவ்வாறு அந்த இளைஞர்களை நாங்கள் இப்ப ஆயுத போராட்டத்தை பற்றி பேசவில்லை. சரி, அரசியல் வழிக்காவது அல்லது ராஜதந்திர வழிக்காவது அல்லது இந்த ஒரு தேசப்பற்று உள்ளவராவது நீங்கள் வளர்த்தெடுத்திருக்கிறீர்கள். சரி, சில இளைஞர்கள் வந்து பேசுகிறார்கள். சில நிகழ்வுகளில் நான் பார்த்திருக்கிறேன். இளைய தலைமுறையினர் வந்து கதைக்கிறார்கள், பேசுகிறார்கள், நிகழ்வுகளை கூட்டிக் கொண்டு வருகிறீர்கள். பிறகு எங்க அவர்கள் எங்க காணாம போடும் ஷோகேஸ். அதாவது நாங்கள் இளைஞர்களை வைத்திருக்கிறோம். வடிவேல் சொன்ன மாதிரி தான், நான் ரவுடிதான் என்று ஜீப்பில் ஏறி போன மாதிரி தான். நாங்கள் அவர்களை இயங்க விடுங்கள், அவர்களிட பொறுப்பை கொடுங்கள், தொடர்ச்சியாக இயங்க வேண்டும். விடுதலை போராட்டம் என்பது அல்லது மக்களுக்கான அரசியல் பணி என்பது பாட்டையும் ஜொப்பா இருக்காது. நீங்கள் அதற்கு இறங்கி வருது, உங்களுக்கு பாட்டையும் ஜொப்பாத்தான் அது வேண்டும் என்று சொன்னால் அதை விட்டு விலத்துங்கள். இப்ப நீங்கள் கூறியது போல அதையும் அவர்கள் ஏற்கப் போவதில்லை. அவர்களுக்கு அதிலிருந்து விலகுவதும் ஈகோ பிரச்சனையாக இருக்கு. ஆட்களே இல்லாத ஒரு அமைப்பை தலைவராயிருப்பது அவர்களுக்கு மகிழ்ச்சி, அவர்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ். அதுதான், அதற்கு அப்பால் வேறு ஒன்றும் இல்லை. உண்மைதான். நீங்கள் அந்த காசாவில் எத்தனையோ அமைப்புகள் இருந்தது. இதுவரையில் நடந்த இந்த 15 மாதங்களில் நடந்த இந்த போர் பொழுது அவர்களுக்கிடையில் எந்த ஒரு பிரச்சனை வந்தது கூட யாருமே கேள்விப்பட்டதில்லை. அப்பொழுதுதான் நான் யோசித்தேன், எவ்வாறு அவ்வளவு அமைப்புகளும் இருக்கும் பொழுது சேர்ந்து இயங்கக்கூடியதாக இருந்து ஒரே ஒரு நோக்கம், தங்களுடைய மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு அவர்கள் செய்திருக்கிறார்கள். மக்களையும் முடிந்த அளவு பாதுகாக்க வேண்டும் என்று செயல்பட்டிருக்கிறார்கள். ஒரு முக்கியமான அரசு பேசிக்கொண்டிருக்கின்ற வந்தது, அதாவது சந்தேகத்தை எழுப்புறன்றது. இப்ப நாங்க ஆசிரியராக படிப்பிக்கிறோம். ஒரு மாணவன் சந்தேகத்தை எழுப்பாவிட்டா எங்களுக்கு நாங்கள் படிப்பிக்கிறது விளங்குதான்ற கேள்வியே வந்துடும். ஏனென்றா சந்தேகத்தை எழுப்புறதுன்றது மேலும் தெளிவை உண்டாக்குறதுக்கு. உங்களை குறை சொல்றதுக்கு இல்லை, உங்களை குறை சொல்லி எங்களுக்கு என்ன லாபம்? ஒரு லாபம் இல்லை. ஒருவர் செயல்பட போனீங்கன்னா அது தமிழ்நிலத்துக்கு நட்டம்ன்ற எங்களுக்கு வழியா தெரியும். அப்ப எப்பையும் சந்தேகத்தை எழுப்புறதுன்றது தெளிவை உண்டாக்குறதுக்கு. அந்த தெளிவு மேலும் பலப்படும். அது மாத்திரம் இல்லை, ஒரு இடத்துல நாங்கள் ஒரு சந்தேகத்தை எழுப்பிக்கல, அதுக்கு பல திசையில இருந்து விட வரும். இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், அங்க செய்யலாம், இவரோட இணையலாம், அப்படி இணையலாம், நீங்களை செய்யலன்னு வரும். அதை எடுத்து நீங்கள் இணையுங்க. அந்த இணைச்சிங்கிறது அது ஆக்கமா வரும். இன்றாட்டி அப்ப இவர் எனக்கு என்னட்ட கேள்வி கேட்கிறார், இவர் இண்டையிலிருந்து எனக்கு பகமை, இவர் எனக்கு எதிராக இந்த செயலை செய்யறதுல இப்படி செய்யறதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாரு, இவர் இண்டையில இருந்து நான் துரத்த வேண்டியவர். இந்த மாதிரியான ஒரு செயற்பாடு போராட்ட நேரத்தில் அவசியம். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆயுத போராட்டம் நடந்து கொண்டிருக்கீங்க, இந்த வேலை செய்ய இயலாது. இந்த ஆயுத போராட்டம் நடந்து கொண்டிருக்கீங்கள மக்கள் ஒரு திசையை நோக்கி ஆயுதத்தால பாதுகாக்கப்பட்டு கொண்டு போற நேரம். அந்த நேரத்துல அதை குழப்புறதுக்கான இதையும் அனுமதிக்க முடியாது. ஆயுத போராட்டத்துல மனித உரிமை இருக்காது. இந்த ஆயுத போராட்டத்திலும் இந்த மனித உரிமை கூட ஒதுக்கப்பட்ட நிலையில தான் இலக்கு நோக்கி முன்னேறி கொண்டிருக்கும். அது வேற விடயம் அது. ஆனால் ஜனநாயகத்துக்குள்ள போறதுன்றது ஜனநாயகம் கேள்வி பதில் கேள்வி. இதுலேயே PhDயிலேயே இருக்கிற ஒரு உண்மைய
நாங்கள் கேள்விக்குறிக்கு உள்ளாக்கித்தான் அந்த கேள்விக்குறிக்கு நாங்கள் பிறகு புதிய பதில கொடுத்தான் செய்யறோம் இல்லையா அருஸ்? நீங்க தான் இதுக்கு பரிசீலனை வேணும். அதானே பிஹெச்டியா வாரது. அப்ப இப்ப என்ன கேகல்ஸ் செய்ததெல்லாம் எங்கல்ஸ் என்ன மார்க்ஸ் பிள்ளைன்னு சொல்லல. கேகல்ஸ் மாணவன் மார்க்ஸ் சரி. ஆனா கேகல்ஸ் தலைவலா கவுட்டதான் மார்க்ஸ் செய்தது இல்லைன்னு இல்லை. ஆனா அப்படி மார்க்ஸ் கவுட்டதாலதான் இந்த கேகலிசம் இருக்கு. கேகலிசம் இல்லா போயிருக்கும். இது அடிப்படை. அப்ப வளர்ச்சி பரிணாமம் அது மாத்திரம் இல்ல, வளர்ந்து கொண்டு போய்க்கலாம் தானாவே மற்ற உதிர்ந்து கொண்டு போகணும். உதிர்ந்து கொண்டு போனா தான் வரும். ஒன்றையே பிடிச்சி வச்சுக்கணும். அது பெரிய பிரச்சனை. என்னென்னா நாங்கள் தொல்காப்பியற்ற காலத்தை மாதிரி இன்றைக்கு வாழ வேணும், வள்ளுவற்ற காலத்தை மாதிரி இன்றைக்கு வாழ வேணும். வள்ளுவர் தொல்காப்பியர் ஈவன் ஜேசுநாத காலத்தை கூட இன்றைக்கு இந்த ஜேசுநாத சமயம் இருக்கிற இந்த ஐரோப்பாவிலேயே ஜேசுநாத காலத்துல மாதிரி வாழ்றதுக்கு வலிக்கிறது. வத்திக்கானே இப்படி செய்யாது. அது அன்றைக்கு சிறிய மக்கள் சமுதாயங்கள், பொருளாதார முறைமைகள் வேறு, அரசியல் முறைமைகள் வேறு. அப்ப வளர்ச்சிக்கு ஏற்ப நாங்க போயிட்டுல மாறிக்கொண்டு போய்க்கலாம் பெரும். நினைக்கிறேன் இதை புரிந்து கொள்வார்கள். ஒவ்வொருவரும் அன்பு செய்கிறோம் என்றால் அன்புக்கு வரவில்லை. அதுதான், அதாவது அன்புக்கு முன்பு அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அதாவது நான் ஆர்வமா இருக்கிறவருக்கு ஒரு துன்பம் என்று சொன்னால் என்னுடைய கண்ணில கண்ணீர் வந்தால்தான் நான் அன்புள்ளவன். அப்ப நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது நினைக்கலாம், நாங்கள் இப்படி பிரச்சனை வரும் என்று சொல்றோம். நாங்கள் பேசாம இருக்கலாம். எங்களுக்கு என்ன, எங்களுக்கு இஞ்சத்தியான் வாழ்க்கை வாழ்ந்தவங்களா போக இயலாதா? அவ்வளவு நிம்மதியா இருக்கலாம். ஆனா எங்களுக்கு நீங்கள் உங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் எங்களுடைய உடன்பிறப்பா கருதுறோம். அப்ப இந்த மாதிரி பிரச்சனை வரலாம், இப்படி வரலாம்னு அதுக்கு நீங்களும் பதில் சொல்லி வளர்ந்து வர்ற ஒரு சமுதாயமா இந்த ஆண்டு அமையட்டும். அது அமையும் நினைக்கிறேன். இளம் பிள்ளைகள் கூட எல்லாத்திலும் பங்கு பெற்ற தன்மை வருகிறது. இளையவர்கள் இணைஞ்சு நின்று யாரையுமே குறை சொல்ல வேண்டாம். வரலாற்றுடைய பரிமாணத்துல எல்லாமே எவல்யூஷன் எப்பயுமே நடந்து கொண்டே இருக்கும். அந்த எவல்யூஷன்ல முன்னுக்கு இருந்தது தானே மாறிக்கொண்டே இருக்கும், பின்னுக்கு போக மாறும். ஆக அந்த உண்மையில உணர்ந்து கொண்டு இது விஞ்ஞான உலகம், பிள்ளைகளுக்கு வடிவா விளங்க. அதனால அதுக்காக உழைப்போம். முக்கியமா இப்ப அந்த மண்ணில இன்றைக்கு கூட சொல்றாங்க தண்ணி உப்பு தண்ணியா மாறிக்கொண்டிருக்குது. அதுக்கு யாருமே இதுவிருந்து எந்த பெரிய ஒரு இதுவும் செய்யாம இருக்கிறாங்க. அப்ப தண்ணி உப்பு தண்ணியா மாறினப்போட அங்க வாழையிலா சூழல் போதே என்ன செய்ய போறோம்? நினைக்கிறேன் அது என்ன இலகுவாக்கி விடும் என்றால் உப்பு இறக்குமதி செய்ய வேண்டிய நிலையில் தண்ணி உப்பாகினா இன்னும் இலகுவாகி விடும் நம்புகிறேன். நாங்கள் நிகழ்ச்சி கொண்டு வர வேண்டும் மாஸ்டர். ஏனென்றால் அடுத்த நிகழ்ச்சிக்கு தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் கூறிய விடயம் ஒன்று உண்மையான நிலைமைதான். அதாவது நாங்கள் கூறுகின்ற விடயங்கள் இங்கே உங்கள் மீது எங்களுக்கு எந்த ஒரு காழ்ப்புணர்வும் இல்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்கின்ற செயல்பாடுகளை துல்லியமாக மக்களுக்கு ஒரு பிரயோசனப்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட வேண்டும் என்பதற்காக, எல்லோரும் கூட்டாக செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இதை இங்கே அடிக்கடி கூறிக்கொண்டு வருகின்றோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை தொடர்ந்து நிறைவேற்றிக் வருகின்றேன். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபேட்டிமா மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தனாஞானி இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.